சாந்தி. அவ்யக்த சமிகை 23 ஏப்ரல் 2025. பாப் மற்றும் தாதா, சத்துகுரு, சத்த ஆசிரியர், சத்தியமான டீச்சர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம், जैसे शरीर और आत्मा दोनों कंबाइन होकर कर्म कर रही है, आपका टाइटल ही है कर्मयोगी. பாபா சொல்றாங்க, ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் இணைந்து செயல்படுகின்றது. ஆத்மா இல்லாம சரீரத்தால் எதுவும் செய்ய முடியறது இல்ல, சரீரம் இல்லாம என்னாலே எதுவும் செய்ய முடியாது. ஆக நாங்க 2 பேரும் இணைந்து இருந்தால்தான் இந்த சரீரம் கூட ஏதோ ஒரு கர்மத்தை செய்யும். அப்ப அதுக்கு பாபா என்ன சொல்றாரு, அதே போல கர்மம் மற்றும் யோகம் இரண்டும் சமநிலை இருக்கட்டும். யோகம் இல்லாத கர்மமும் வேண்டாம், தெளிவா புரிய வைக்கிறார். நினைவில்லாத கர்மம் வேண்டாம், அதே போல கர்மம் இல்லாம நான் யோகாவே பண்ணிட்டு இருப்பேன், நான் உட்கார்ந்துட்டே இருப்பேன், அதுவும் முடியாது, அதுவும் அவசியம் இல்லை. कर्म करते याद में रहने वाले सदा न्यारे और प्यारे होंगे, हल्के होंगे. ஆக யார் ஒருவர் கர்மங்கள் செய்தாலும் காரிய விவகாரங்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் நினைவில் இருக்கிறார்களோ அவங்களுடைய அடையாளம் என்னன்னா ரொம்ப லேசா இருப்பாங்க. ஏன்னா பாபா நினைவு இருக்கும் போது இவ்வளவுதான் சொல்லிட்டே வரல, செய்விப்பவர் அவர் தான், டச் பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு, எல்லாமே செய்யறாரு. எனவே கர்மம் மற்றும் நினைவு சமநிலை வேண்டும். காரியங்கள் செய்யும் போது நினைவுல இருந்தோம்னா நம்ம அன்பானவர்களாகவும் பிரியமானவர்களாகவும் விலகியவர்களாகவும் இருப்போம். அதே நேரத்தில் லேசான நிலையையும் அனுபவம் செய்வோம். நாலேஜ் ஃபுல் கே சாத் சாத் பவர்ஃபுல் ஸ்டேஜ் பர் ரஹோ. ஆக நம்ம எல்லாரும் நாலேஜ் ஃபுல்லா இருக்கிறோமா, நிறைய ஞானம் இருக்கு. பாபா சொல்ல, நீங்க ஞானித்துவ ஆத்மாக்கள், அது எனக்கு தெரியும். ஆனால் கூடவே என்ன வேணுமா, பவர்ஃபுல் ஸ்டேஜ் வேணும், சக்திசாலியான ஸ்டேஜ் வேணும். ஸோ ஞானம் இருக்கு, ஆனா அந்த ஞானத்தை நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்க, எவ்வளவு தாரணை செய்றீங்க, அந்த சக்திசாலி நிலையை நீங்க பாபாவோட எவ்வளவு தொடர்புல இருந்து எவ்வளவு கனெக்ட் ஆகி அங்கிருந்து நீங்க சக்தியை எடுக்கிறீங்க, அங்கிருந்து எவ்வளவு ரிசீவ் பண்றீங்க அப்படிங்கிறத பாருங்க. நாலேஜ்ஃபுல் और पावरफुल ये दोनों स्टेज कंबाइंड हो तब स्थापना का कार्य तीव्र गति से होगा. ஏனென்றால் ஞானம் நிறைந்த நிலை மற்றும் அதன் கூடவே சக்தி நிறைந்த நிலை, இவை இரண்டிற்குமான சமநிலை இருந்தால்தான் நீங்கள் இணைந்த ரூபத்தின் மூலம் ஸ்தாபனையுடைய காரியத்தை வேகமாக செய்ய முடியும். ஸோ வெறும் ஞானம் இருந்தாலும் சக்தி இல்லைனாலும் பலன் இல்லை. ஞானம் இல்லாமல் சக்தி வர்றதுங்கிறது முடியாது இல்லையா? எனவே ஞானபூர்வமாகவும் இருங்க, கூடவே யோகத்தினுடைய சக்தியும் வேணும். அப்ப நீங்க பாபாவுக்கு உண்மையான ஒரு உதவி செய்ய முடியும். பகவான் நல்ல உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறாரு. அந்த உலக ஸ்தாபனையினுடைய காரியத்துல என்னுடைய பங்கு உயர்ந்ததாக இருக்கும், இன்னும் நீங்க வேகமா செய்ய முடியும். இன்னைக்கு பாபா கம்பைன்ட் ரூபத்துல என்ன சொல்றாரு, நான் சிவசக்தி ஆத்மா கம்பைன்ட் ரூப்ல இருந்து ஸ்தாபனையினுடைய காரியத்துல கடவுளுக்கு உதவி செய்யக்கூடிய ஆத்மா. ஸோ இதை நீங்க இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குதான் பிராக்டிஸ் என்ன, இன்னைக்கு கர்மயோகி. கர்மங்கள் செய்தாலும் பவர்ஃபுல் ரூப்ல இருந்து நான் ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யக்கூடிய கர்மயோகி ஆத்மா. எனவே இந்த ஸ்வமானத்தை ஞாபகம் வச்சுக்கலாம், நான் கர்ம யோகி ஆத்மா. கர்மங்கள் செய்தால் ஒரு பக்கம் எனக்கு பாபா நினைவு இருந்துட்டே இருக்கு. பாபா இப்படி சொல்றாரு, பாபா இப்படி பேசுறாரு, பாபா இப்படி செய்ய வச்சாரு, அது நமக்கு நினைவு இருந்துட்டே இருக்கு. நல்லது. ஓம் சாந்தி.